பூரி அப்படின்னாலே நல்லா புசு புசுன்னு இருக்கணும். அப்போ தாங்க நமக்கே வந்து சாப்பிட தோணும். இந்த புசு புசுன்னு பூரி எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாமா? 1 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். இது கூட ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவை எடுத்துக்கோங்க. ரவை சேர்க்கும்போது நல்லா பூரி வந்து நல்லா புஸ்ஸுன்னு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வந்து இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்து பிசைஞ்சுக்கணும். லூஸாக வந்து பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு 1/2 அன் ஹவராவது வந்து நல்லா ஊறணும். குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷமாவது நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா பூரி வந்து நீங்கள் திரட்டிக்கலாம். பூரி வந்து ரொம்ப மெல்லிசாக திரட்டாமல் கொஞ்சம் திக்காக வந்து திரட்டிக்கணும். திரட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து மாவு யூஸ் பண்ணாமல் எண்ணெய் விட்டு நீங்கள் திரட்டும் போது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி கீழே எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவை வச்சு லைட்டாக ப்ரெஷ் பண்ணி இது பண்ணாலே வந்து போதுங்க. பூரி மாவு வந்து ரெடி. இப்போ பூரி வந்து போட்டுடலாம். பூரி போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்போவுமே எண்ணெய் வந்து நல்லா சூடாக வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா போட்டதுமே நல்லா புஸ்ஸுன்னு வந்து எலும்பி வரும். நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமலே சூப்பராக புஸ்ஸுன்னு வந்து வரும். ட்ரை பண்ணுங்கள்.